அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் பிரபாத். நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவலை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை முருங்கை. முருங்கை இதை ஆங்கிலத்தில் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கையோட இலை, காய் போன்ற பெரும்பாலான பகுதிகள் உணவாகவும் அதே சமயத்தில் மருத்துவமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த இலையில் அதிக அளவு மருத்துவ குணம் இருக்குது. இந்த வீடியோவில் முருங்கை விதையிலையும் முருங்கை பிசிலையும் என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த முருங்கைக்கு வேறு என்னெல்லாம் வேறு பெயர்கள் இருக்குது, அதுக்கு சித்த மருத்துவர்கள் கூறும் காரணத்தையும் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல முருங்கை அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்கலாம். இந்த முருங்கை அப்படிங்கிற வார்த்தை முறிஞ்சை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மருவி வந்திருக்கலாம். முறிஞ்சை அப்படின்னா எளிதில் முறிஞ்சுவிடும் தன்மையை இந்த மரம் பெற்றிருக்கிறதுனால இதை முறிஞ்சை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கை அப்படிங்கிற வார்த்தை முருகை அப்படிங்கிற தமிழ் சொல்ல இருந்தும் வந்திருக்கலாம். முருகை அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருள் தரும். இந்த முருங்கை நம்ம சாப்பிட்டு வரனால வன்மை பெற்று உடலானது அழகாக மாறும். அதனால் இதை முருகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கு கிழவி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பெயரும் சித்த மருத்துவத்தில் கூறப்படுது. என்னடா கிழவி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வயது முதிர்ந்த கிழவியின் எலும்புகள் வீக்காகி எளிதில் முறிஞ்சுவிடும் தன்மையை பெற்றிருக்கும். அதே போலவே இந்த முருங்கை மரமும் எளிதில் முறிஞ்சுவிடும் தன்மையை பெற்றிருக்கிறதுனால இதை கிழவிக்கு ஒப்பிட்டிருக்காங்க. இந்த முருங்கைக்கு சௌபாஞ்சனம் அப்படிங்கிற ஒரு அழகான பெயரும் கொடுத்துருக்காங்க. சௌபாஞ்சனத்துக்கு 2 விதமான பெயர் காரணம் சொல்கிறாங்க. சௌபாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேரை ஆண்களுக்கு கொடுப்பதால் இது சௌபாஞ்சனம் என சொல்வது ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் சௌபாஞ்சனம் என்னும் பெயரில் அஞ்சனம் என்று சொல்வது கண்மருந்தை குறிக்கும். கண்மருந்துகளில் சேரக்கூடிய மூலிகையில் இந்த முருங்கை முக்கியமான மூலிகையாக இருப்பதால் இதை சௌபாஞ்சனம் அப்படி சொல்வதாக 2வது ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இந்த முருங்கையை வச்சு தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குது. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிறதான் அந்த பழமொழி. இதை தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. முருங்கையை வீட்டில் நட்டு வளர்க்குறதுனால எல்லா செல்வத்தையும் இழந்து ஆண்டி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஆனால் அதுக்கான உண்மையான மீனிங் என்னென்னா, வீட்டில் முருங்கையை நட்டு அதை வளர்த்து வந்து அதில் வர காய் கனிகளை நம்ம சாப்பிட்டு வரனால என்றும் இளமையுடன் இருக்கலாம். அது இல்லாமல் கையில் குச்சி ஊனி நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெறுங்கையோடையே நடந்து செல்லலாம். அதுதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கிறதோட உண்மையான ஒரு மீனிங். இப்போது இந்த முருங்கை விதையும் முருங்கை பிசினையும் எப்படி மருத்துவமாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். முருங்கை விதையை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரதுனால நீர்த்து போன விந்து பிசின் மாதிரி இருக்கும். இந்த விந்து நீர்த்து போகுதல் தான் ஆண்களில் குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கு இந்த முருங்கை விதை பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த முருங்கை விதையிலிருந்து ஒரு வித எண்ணெய் எடுக்கப்படுது. இது உடலில் உண்டாகக்கூடிய வலியை குறைக்க வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம். தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த விதையில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி சத்து நிறைய இருக்குது. இந்த விட்டமின் ஏ சத்துக்கு கண்களில் உண்டாகக்கூடிய நோயை குறைக்கும் பண்பும் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பும் இருக்குது. இந்த விட்டமின் பி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்பு இருக்குது. மேலும் இந்த முருங்கை விதையில் சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க் போன்ற கனிம சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த முருங்கை பிசினை நம்ம மருத்துவமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முருங்கை பிசின் சரும பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது என்னன்னு பார்த்தா, இந்த முருங்கை பிசினில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கிற வீக்கத்தை தடுக்கும் பண்பு இருக்குது மற்றும் மாய்ஸ்சரைசிங் பண்பு இதில் நிறைய இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசிங் பண்பு இருக்கிறதுனால இது தோலில் உண்டாகக்கூடிய எக்ஸிமா, சொரியாசிஸ், தோல் வறட்சி போன்ற தோல் பிணிகளை வராமல் தடுக்குது. கோடை காலங்களில் உடலில் சூடு அதிகமாகி தோல் எரிச்சல் உண்டாகும். அந்த தோல் எரிச்சலை தடுக்கிறதுக்கு இந்த முருங்கை பிசின் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த முருங்கை பிசின் மற்றும் முருங்கை விதை நாட்டு மருந்து கடைகளில் தனியாக பொடியாகவும் லேகியமாகவும் கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்தும் முன் சித்த மருத்துவரின் ஆலோசனை பெற்றிருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.